நீதி தேவதையே ஐயப்பன் தான். அந்த விக்ரமாதித்தனுக்கு பிறகு அபிஜித் என்று ஒரு அரசர் வரார். அந்த அபிஜித் என்ற அரசர் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். அப்புறம் அந்த மண் குன்றை எடுத்து பார்த்தா அந்த மண் குன்றுக்கு கீழே விக்ரமாதித்தனுடைய சிம்மாசனம் இருக்கு. விக்ரமாதித்தனுடைய சிம்மாசனத்தில் 18 படிகள். அந்த ஒவ்வொரு படியில் உள்ள தேவதைகளுக்கு அவர்கள் கேட்கக்கூடிய தர்ம விஷயமான கேள்விகளுக்கு பதில் சொன்னாதான் விக்ரமாதித்தனே சிம்மாசனம் ஏற முடியும். மனசுதான் நெய். இதை ரொப்பிக்கொண்டு போய் உடலையும் மனதையும் உங்களிடம் அர்ப்பணிக்கிறோம்ன்றது தான் நெய் தேங்காய். அந்த சனி பகவானுடைய அவதாரமாகவே இருப்பவர் சபரிமலை ஐயர். அபிஜித் என்ற நட்சத்திரம் தெரியும். வருஷத்துல ஒரு நாள் தான் தெரியும். அந்த அபிஜித் பரம்பரையில் வந்ததினால், அதாவது இப்படி 3ஆம் பிறை விசேஷமோ அதுபோல அபிஜித்தை வணங்கினால் தோஷமுள்ள ஜாதகத்தை கூட திருமணம் செய்து கொடுக்கலாம். இப்போ அந்த நேரத்தில் ஏதாச்சும் குழந்தை பிறந்துச்சுன்னா சார் ரொம்ப ரொம்ப விசேஷம். பெண்களுக்கு கொஞ்சம் அசௌகரியமான நாட்கள் உண்டு. மாசத்துல சில நாட்கள் உடல் உபாதை உள்ள நாட்கள் உண்டு. இது யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா இப்போ நம்ம கடவுளை வேண்டும் போது ஆரோக்கியமா இருந்தால்தான் வேண்டுதலும் பலிக்கும். ஜாதகத்தில் புத்திரபாகியமே இல்லாதவர் கூட சபரிமலை போயிட்டு புத்திரபாகியம் பெற்ற கதைகள்லாம் உண்டு. எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த மாதம் தான் கார்த்திகை மார்கழி அப்படின்னு சொன்னீங்க. ஏன் ஐயப்பனுக்கு இந்த மாதத்துல மட்டும் மாலை போட்டு போகணும்னு வச்சு? தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜே ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்ப சபரிமலையோட சீசன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் மாலை போட்டு சபரிமலைக்கு போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் கருப்பு துணி போடுறாங்க? ஏன் 18 படி இருக்கு? ஐயப்பனுங்கிறவர் யார்? அவரோட வரலாறு பல வரலாறுகள் இருக்கு. ஆனா இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் உங்கள்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த பதிலுக்காக தான் நான் காத்திருக்கேன். வணக்கம். லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக ஐயப்பன் என்பது தர்மத்துடைய தேவதை. நீதி தேவதையே ஐயப்பன் தான். இது எப்படின்னா, முன்னொரு காலத்தில் விக்ரமாதித்தன்ற ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா நீதிக்கு பேர் போனவர். நீதி பரிபாலனம்னா விக்ரமாதித்தன் தான். அந்த விக்ரமாதித்தன் மனு என்பவருடைய வழிமுறையில் வந்தவர். அந்த மனு தான் மனு தர்ம சாஸ்திரத்துடைய கர்த்தா, ஏற்பாடு பண்ணவர். அவருடைய வழியில் வந்தவர் விக்ரமாதித்தன். அந்த விக்ரமாதித்தனுக்கு பிறகு அபிஜித் என்று ஒரு அரசர் வரார். அந்த அபிஜித் என்ற அரசர் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் குழந்தைகளோட விளையாடும் போது ஒரு மண் குன்று மேலே உட்கார்ந்து நீதி பரிபாலனம் பண்ணுறார். இதை அந்த ஊர் மகாராஜா பார்த்துட்டு அவரை ராஜாங்க பதவிக்கு தன் வாரிசாக எடுத்துக்கிறார். அப்புறம் அந்த மண் குன்றை எடுத்து பார்த்தா அந்த மண் குன்றுக்கு கீழே விக்ரமாதித்தனுடைய சிம்மாசனம் இருக்கு. அந்த விக்ரமாதித்தன் சிம்மாசனத்து மேலே இருப்பதால் தான் அந்த குழந்தையால் நீதி பரிபாலனம் பண்ண முடிஞ்சது. அந்த அபிஜித் வழியில் வந்தவர் தான் ஐயப்பன். நீதி பரிபாலனம் தான் அவருடைய முக்கியமான விஷயம். விக்ரமாதித்தனுடைய சிம்மாசனத்தில் 18 படிகள். அந்த 18 படிகளும் 18 பதுமைகளாக தேவதைகள் ஆளுகிறது. அந்த ஒவ்வொரு படியில் உள்ள தேவதைகளுக்கு அவர்கள் கேட்கக்கூடிய தர்ம விஷயமான கேள்விகளுக்கு பதில் சொன்னாதான் விக்ரமாதித்தனே சிம்மாசனம் ஏற முடியும். 18 தேவதைகளும் பரீட்சை வைக்கும். இவர் தகுதியானவரா, இந்த சிம்மாசனத்துக்கு தகுதியானவரான்னு எடுக்கும். அதே போல இந்த 18 படியிலும் 18 தேவதைகள் உண்டு.
இந்த தேவதைகளுக்கு நாம் பதில் சொல்லிவிட்டு போனாதான் சபரிமலை ஐயப்பனை காண முடியும். ஏன்னா அவர் வந்து தர்மதேவன். அதாவது நாம் நம்முடைய முறையீடை கொண்டு போய் நீதிமன்றத்தில் எப்படி வாதாடுறோமோ அதுபோல் அவரிடம் நம் குறைகளை சொன்னால் அது சரியான குறையாக இருந்தால் உடனே நிவர்த்தி ஆகும். தவறு செய்தால் அதுக்கான தண்டனையும் கிடைக்கும். அதனால தான் அவரிடம் போகும்போது சுத்தபத்தமாக போகணும், மனம் சுத்தமாக இருக்கணும். நம்ம அங்கே போகும்போதே நெய் தேங்காய் எடுத்துகிட்டு போகிறோம். ஆமாம், கடைசியாக இருமுடி கட்டும்போது அந்த தேங்காய் என்பது உடல். ஓ, ஏன்னா மனிதர்களுக்கு 3 கண் உண்டு. இந்த ஊனக்கண் 2, ஞானக்கண் 1. அப்போது நெய் என்பது நம் மனம், மனசுதான் நெய். இதை ரொப்பிக்கொண்டு போய் உடலையும் மனதையும் உங்களிடம் அர்ப்பணிக்கிறோம்ன்றது தான் நெய் தேங்காய். அவரிடம் எல்லா விதத்திலும் சரணாகதி அடைவது, இதுதான் வந்து சபரிமலையுடைய தத்துவம். நீலமும் கருப்பும் சனி பகவானுடைய நிறங்கள். ஆமாம். அப்போ சனி பகவான் போல இவரும் தர்மதேவன். வந்து எந்த கிரகத்துக்கும் இல்லாத ஒரு பெருமை சனி பகவானுக்கு உண்டு. சனி பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் உண்டு. சனீஸ்வரன். அப்போ சிவனுக்கு நிகரானவர் சனீஸ்வரன். அந்த சனி பகவானுடைய அவதாரமாகவே இருப்பவர் சபரிமலை ஐயப்பன், தர்மதேவன். அதனால அவரிடம் செல்லும்போது பயபக்தியாக செல்வது மிக மிக முக்கியம். அதுவும் இந்த மார்கழி மாதம் என்பது மிக மிக முக்கியமானது. கிருஷ்ணர் சொல்லுகிறார், மாதங்களில் நான் மார்கழி. அப்போ மார்கழி மாதம் ஆன்மீகத்துக்கு மிக மிக விசேஷமான மாதம். எல்லா கடவுளுக்கும் விசேஷமான பண்டிகைகள் எப்போ நடக்கும்னா மார்கழியில் நடக்கும். அது காரணம் சூரியன் தனுசுக்கு வரக்கூடிய நேரம். அதாவது குரு பகவானுடைய வீட்டுக்கு சூரியன் வர்றார். அப்போது மகாராஜா ஆகிய சூரியனே ஆன்மீக குருவின் வீட்டுக்கு செல்கிறார். அப்போது ஆன்மீகத்தின் மரியாதை அதிகமாக இருக்குது. அதுபோல் முக்கியமான மாதமாகவும் மார்கழி மாதம் அமைகிறது. தை 1ஆம் தேதி, அதாவது ஜனவரி 15, 16 தேதிகளில் மகர விளக்கு வருது. இந்த மகர விளக்கு தோன்றும் போது அபிஜித் என்ற நட்சத்திரம் தெரியும். வருஷத்தில் ஒரு நாள் தான் தெரியும். அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் தெரியும். அது அந்த அபிஜித் பரம்பரையில் வந்ததினால் அந்த அபிஜித் நட்சத்திரம் கொண்டாடப்படுகிறது. அதான் மகர ஜோதியுடைய தாத்பரியம். அந்த மகர ஜோதியும் நட்சத்திரம் அது பக்கத்திலே இருக்கும் ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை காண்பது மிக மிக முக்கியம். அதாவது இப்படி 3ஆம் பிறை விசேஷமோ அதுபோல் அபிஜித்தை வணங்கினால், அபிஜித் நட்சத்திரத்தை பார்த்தால் மிக மிக முக்கியமானது. அந்த அபிஜித் நட்சத்திரம் 28வது நட்சத்திரம் என்று போற்றப்படுகிறது. 27 நட்சத்திரம் உண்டு. அதாவது தனுசும் மகரமும் சேரக்கூடிய இடத்துல இருக்கிறது அபிஜித். அந்த அபிஜித் வேலை என்பது மிக மிக முக்கியம். பொதுவாக வந்து மதியம் 12 மணிக்கு அபிஜித் வேலை என்று சொல்லப்படுகிறது. இந்த அபிஜித் வேலையில் தோஷமுள்ள ஜாதகத்தை கூட திருமணம் செய்து கொடுக்கலாம். அபிஜித் நேரத்துக்கு தோஷமே கிடையாது. இப்போ அந்த நேரத்தில் ஏதாச்சும் குழந்தை பிறந்துச்சுன்னா சார் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது நண்பகல்னு நம்ம சொல்கிறோம். அந்த நேரத்துக்கு பேரே அபிஜித். இப்போவும் திருப்பதியில் அந்த அபிஜித் முகூர்த்தத்தில் விசேஷமான பூஜைகள் நடக்கிறது. இந்த அபிஜித் நேரத்தில் எதை வேண்டினாலும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அபிஜித்தின் ரூபமான சபரிமலை ஐயப்பனை வேண்டினால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். கண்டிப்பாக சார். நம்முடைய குறை நிறைய எல்லாரும் அவருக்கு தெரியும். அவர் வந்து நீதிமான், ஒரு நீதிபதியுடைய இடத்தில் உட்கார்ந்து கொண்டு நீதி பரிபாலனம் பண்ணுறார்.
அதனால தான் அவர் கையில் ஒரு நீதிக்கான கோல் இருக்கும். அந்த நீதி பகவானை வேண்டினால் எல்லா விதமான துன்பங்களும் மறைஞ்சிரும், கட்டாயமாக எல்லாருடைய வாழ்க்கையும் நிறைவு பெறும். இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார். அதே மாதிரி ஆண்கள் மட்டும் மாலை போட்டு போகிறாங்க, பெண்களும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சமீப காலமாக எல்லாரும் அதை முன் வைக்கிறாங்க. அப்படி பெண்கள் போடுறதா இருந்தால் இப்போவும் சரி எப்போவும் சரி, முன்னாடிலாம் ஒரு 10 வயசுக்குள்ள மாலை போடுவாங்க, இல்லைன்னா ஒரு 50 வயசை தாண்டி மாலை போடுவாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏன் அவங்க மாலை போடக்கூடாது அப்படின்னு ஒரு இது வச்சுருக்காங்கல்ல சார்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இருந்தாலும் வேற ஏதாச்சும் தொடரும்? ஆணும் பெண்ணும் சமம் தான், அதில் எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. ஆனால் பெண்களுக்கு கொஞ்சம் அசௌகரியமான நாட்கள் உண்டு. மாசத்துல சில நாட்கள் உடல் உபாதை உள்ள நாட்கள் உண்டு. இது யாரும் மறுக்க முடியாது. ரெண்டாவது, எல்லா நாளும் சூரியன் வரும், ஆனால் மாதத்தில் ஒரு நாள் சந்திரன் வராது, மறைஞ்சிரும். பொதுவாக சந்திரனை பெண்களாகவும் சூரியனை ஆணாகவும் எடுத்துக்கொள்ளுது. சூரியன் எல்லா நாள்லையும் பலமுள்ளவர், ஆனால் சந்திரன் ஒரு நாள் அமாவாசை என்று பலம் இல்லாதவர், வலிமை இல்லாதவர். அப்போ இந்த வேறுபாடு இருக்கதா இருக்கு. அப்போ அதுக்காக அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை முன்னிட்டு சில பல அசௌகரியங்களை முன்னிட்டு வர வேண்டாம்னு சொன்னாங்களே தவிர, கடவுளிடம் ஆணும் பெண்ணும் சமந்தான். ஏன்னா இப்போ நம்ம கடவுளை வேண்டும் போது ஆரோக்கியமாக இருந்தால்தான் வேண்டுதலும் பலிக்கும். பலவிதமான வேதனைகளை உடலில் சுமந்து கொண்டு வரும்போது அந்த பிரார்த்தனை நிறைவு பெறாது. அப்போ நிறைவு பெறாத பிரார்த்தனை எந்த விதத்திலையும் உபயோகமாக இருக்காதுன்றது தான் காரணமே தவிர, ஐயப்பன் எதிர ஆணும் பெண்ணும் சமந்தான், அதில் எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. இப்போ இந்த சபரிமலையை பொறுத்த வரைக்கும் ஏன் ஒரு எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த மாதம் தான் கார்த்திகை மார்கழி அப்படின்னு சொன்னீங்க, ஏன் ஐயப்பனுக்கு இந்த மாதத்தில் மட்டும் மாலை போட்டு போகணும்னு வச்சுருக்காங்க சார்? அதாவது பொதுவாகவே மார்கழி மாதம் என்பது நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறக்கூடிய நேரம். அதனால தான் ஆண்டாள் இந்த மாதத்தை தேர்ந்தெடுத்தார். அதாவது பகவான் கிருஷ்ணனை அடையணும்னா அது சாதாரண மானிடர்களுக்கு முடியாது. அப்போது எதெல்லாம் முடியாதோ, நம்முடைய வலிமைக்கு மீறியதாக இருக்கோ, அந்த மாதிரி விஷயங்களை மார்கழி மாதம் பண்ணுறது விசேஷம். அந்த மார்கழி மாதம் செய்யும்போது நடக்காதது நடக்கும். அதாவது எனக்கு தெரிஞ்சே புத்திர பாக்கியமே இல்லாதவர்கள் கூட, ஜாதகத்தில் புத்திர பாக்கியமே இல்லாதவர் கூட சபரிமலை போயிட்டு புத்திர பாக்கியம் பெற்ற கதைகள்லாம் உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு, பலவிதம். அது ஒரு ஆச்சரியமான மலை. அது ஜாதகத்தையும் மீறிய ஒரு இடம். ஜாதகமெல்லாம் பகவான் ஐயப்பன் கிட்ட ஜாதகமெல்லாம் இது பண்ணார். கிரகங்களும் எல்லாம் அவருக்கு அடக்கம். அதனால அவர் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார். அப்போ கிரகங்களை விட பல மடங்கு வலிமையானவர் சபரிமலை ஐயப்பன். அவருடைய அருளால் பலவிதமான அற்புதங்கள் ஆண்டாண்டு காலமாக நடக்கிறது. நீங்கள் ஏதாச்சும் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கா சார்? உங்கள் நண்பர்கள்? எனக்கு தெரிந்தவருக்கே ஜாதகத்தில் புத்திர பாக்கியமே கிடையாது. ஆனால் சபரிமலை போயிட்டு வந்தார், புத்திர பாக்கியம் ஒரு 40 நாளில் அவருக்கு நல்ல செய்தி கிடைச்சிது. நல்ல செய்தி கிடைச்சிது. ஓகே. அப்போது அது மாதிரி வேலை கிடைக்காதவர்கள் போனது, அவர்களுக்கு வேலை கிடைத்தது, ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவர்கள் நல்ல வளமையான ஒரு எதிர்காலத்தை கிடைச்சது. அவருடைய அற்புதங்களை சொல்லியே இது பண்ண முடியாது, அவ்வளவு பலவிதமான அற்புதங்கள். இப்போ ஜோதிடத்துக்கும் அந்த ஐயப்ப கோயில்களுக்கும் இல்லை ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா சார்? ஏதாச்சும்? அதாவது பொதுவாக இந்த கலிகாலத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தான் பொறுப்பு. கலினாலே சனி தான், சனி பகவான் தான் இதை ஆட்டி படைக்கிறார். இது ஒரு இரும்பு யுகம். அதனால சனி பகவானுக்கு வேண்டிய கடவுளை வேண்டுவது தான் நல்லது. அவரை கலியுக வரதன்னே சொல்கிறது. இந்த கலியுகத்துக்கான கடவுளே ஐயப்பன் தான். அந்த ஐயப்பன் சனி பகவானுடைய கடாட்சமாக இருப்பதால்
கட்டாயமாக அவரை வேண்டினா இந்த கலியுகத்தில் நல்ல வாழ்க்கையை பெறலாம், நல்ல வாழ்க்கையை பெறலாம். ஓகே சார். சபரிமலை பற்றியும் ஐயப்பனை பற்றியும் பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் நன்றி சார். நன்றி.